ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலை மற்றும் திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்டா இடங்கள் எங்கெல்லாம் இருக்குது என்பதை பற்றி விவரமாக பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்களை தான் கல்யாண கட்டான்னு சொல்கிறோம். கீழ் திருப்பதியில் 3 இடங்களில் கல்யாண கட்டா இருக்குது. திருச்சானூர், கபிலதீர்த்தம், ஸ்ரீனிவாச மங்காபுரம். இந்த 3 இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கல்யாண கட்டா காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். இந்த நேரத்திற்குள்ளே நாம் போனோம்னா முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வரலாம். பூமுடி கொடுக்கறதாக இருந்தாலும் இந்த 3 இடங்களுக்கு தான் போகணும். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலிருந்து ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிடம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் டிடிடியினுடைய தொல்லப்பா கார்டன்ஸ் பில்டிங் இருக்குது. தொல்லப்பா கார்டன்ஸ் பில்டிங்குக்கு உள்ளே தான் கல்யாண கட்டா இடம் இப்போது ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே நாம் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இந்த இடத்திற்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய பில்டிங் பக்கத்திலேயே காமன் பாத்ரூம் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் இருக்குது. அங்கே நம்ம குளிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு வரலாம். அடுத்து கபிலதீர்த்தம் கோவிலுக்கு உள்ளே போகக்கூடிய அதே லேன்லேயே ரைட் சைடில் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்டா பில்டிங் இருக்குது. அங்கேயும் காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். அங்கேயும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கேயே குளித்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோட் கிராஸ் பண்ண உடனேயே ஸ்ரீவாரிமேட்டு போகக்கூடிய ரோடு ஆரம்பமாகும். ஒரு பெரிய ஆர்ச் போட்டிருப்பாங்க. அந்த ஆர்ச்சினுடைய லெஃப்ட் சைடில் தான் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்டா பில்டிங் இருக்குது. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயில் பக்கத்தில் யார்கிட்ட கேட்டாலும் இந்த கல்யாண கட்டா எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நடக்கக்கூடிய தூரத்திலேயே தான் இந்த கல்யாண கட்டாவும் இருக்குது. அங்கேயும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் எங்கே நாம் முடிக்காணிக்கை கொடுத்தாலும் திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய ஹேர் டொனேஷன் கவுண்டருக்கு தான் இதுவுமே போய் சேரும். ஏன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க, கீழ்த்திருப்பதியில் ஏதாவது ஒரு இடத்துல முடிக்காணிக்கை கொடுத்தோம்னா அது திருமலை கோவிலுக்கு போய் சேருமான்னு கேட்குறீங்க. கீழ்த்திருப்பதியில் நான் சொன்ன இந்த 3 இடங்களுமே டிடிடியினுடைய கோவில்கள் தான். இந்த 3 இடங்களில் எங்கே நம்ம முடிக்காணிக்கை கொடுத்தாலும் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய ஹேர் டொனேஷன் கவுண்டருக்கே போய் சேரும். அடுத்ததாக திருமலையில் மேல் திருப்பதியில் எங்கெல்லாம் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்டா இடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கல்யாண கட்டா இடங்கள் திருமலையில் 4 இடங்களில் இருக்குது. மெயின் கல்யாண கட்டான்னு சொல்லுவாங்க. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலை பார்த்த மாதிரி நம்ம நிற்கிறோம்னா நம்முடைய ரைட் சைடில் 10-15 படிக்கட்டுகள் ஏறும். அந்த படிக்கட்டுகள் ஏறி ரைட் சைடில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பெரிய பில்டிங் தான் மெயின் கல்யாண கட்டா பில்டிங். இங்கே 24 மணி நேரத்தில் எப்போ வேண்டுமானாலும் நம்ம போய் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். அடுத்து 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கல்யாண கட்டா பில்டிங்ஸ், ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்கக்கூடிய PAC 1, PAC 2ல் இருக்குது. இந்த 2 இடத்திற்கும் எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். கூடவே இந்த இடங்களுக்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன். இது 2மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். PAC 1 யாத்ரி சதன் CRO ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட்டு 100 மீட்டர் நம்ம நடந்தாலே இந்த இடத்திற்கு போயிடலாம். அதற்கடுத்து PAC 2 மாதவ நிலையம் CRO ஆஃபீஸிலேருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது தான் PAC 2 மாதவ நிலையம். திருப்பதி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ரோட் கிராஸ் பண்ணோம்னாலே திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது தான் PAC 2 மாதவ நிலையம். PAC 1 யாத்ரி சதன், PAC 2 மாதவ நிலையம். இந்த 2 இடத்துலையுமே ஃப்ரீ லாக்கர்ஸ் அண்ட் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இருக்குது. இங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம குளித்து ரெடி பண்ணிவிட்டு தரிசனத்திற்கு போகலாம். அதற்கடுத்து 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கல்யாண கட்டா பத்மாவதி நிலையம், பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துலையும் நமக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
இந்த இடம் லெப்பாக்ஷி சர்க்கிளிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போகிற மாதிரி இருக்கும். சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்திற்கு நீங்கள் திருமலாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் மூலமாகவும் போகலாம். இந்த 4 இடங்கள் மெயின் கல்யாணக்கட்டா, PAC 1, PAC 2, பத்மாவதி நிலையம். இங்கே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கல்யாணக்கட்டா பில்டிங்ஸ் இருக்கு. இந்த 4 இடங்களை தவிர்த்து அதிகாலை 3 மணியிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் இயங்கக்கூடிய முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாணக்கட்டா பில்டிங்ஸ் GNC கெஸ்ட் ஹவுஸ்லையும் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்லையும் இருக்குது. அதிகாலை 3 மணியிலிருந்து நைட் 9 மணி சமயத்தில் இங்கே நாம் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். GNC கல்யாணக்கட்டா கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு பஸ்ஸில் போகிறப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அங்கே ஒரு டோல்கேட்டும் இருக்கும். அந்த டோல்கேட்டில் இருந்து 100 மீட்டர் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் GNC கல்யாணக்கட்டா இருக்குது. அலிப்பிரி வழியாக நீங்கள் திருமலைக்கு நடந்து வர்றீங்கன்னா திருமலைக்கு நீங்கள் வந்து ரீச் ஆகக்கூடிய இடத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த GNC கல்யாணக்கட்டா பில்டிங் இருக்குது. GNC கெஸ்ட் ஹவுஸ் என்பது 50 ரூபாய் ரூம் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த GNC கெஸ்ட் ஹவுஸினுடைய சப் என்கொயரி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே தான் இந்த GNC கல்யாணக்கட்டா பில்டிங் இருக்குது. இங்கே அதிகாலை 3 மணியிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் நாம் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இந்த பில்டிங்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடக்கக்கூடிய தூரத்திலேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் 1000 ரூபாய் ரூம் இருக்கக்கூடிய நந்தகம் கெஸ்ட் ஹவுஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் இருக்கும். அங்கேயே தான் நந்தகம் கல்யாணக்கட்டா இருக்குது. இந்த கல்யாணக்கட்டா எல்லாம் மினி கல்யாணக்கட்டான்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நமக்கு அதிகாலை 3 மணியிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் நீங்கள் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இது ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் கல்யாணக்கட்டா இருக்குது. அதற்கடுத்து காலை 6 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இயங்கக்கூடிய கல்யாணக்கட்டா HVC கெஸ்ட் ஹவுஸ், கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ், சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். CRO ஆஃபீஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்யாணக்கட்டா காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்குது. அதற்கடுத்து 1000 ரூபாய் ரூம் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ்லையும் இருக்கக்கூடிய கல்யாணக்கட்டா காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். இந்த கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் திருமலைக்கு பஸ்ஸில் போகிறப்போ CRO ஆஃபீஸுக்கு இறங்க சொல்லி ஒரு இடத்துல நம்மளை நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ரோட் கிராஸ் பண்ணோம்னாலே கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸுக்கு நம்ம போயிடலாம். அதற்கடுத்து காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய கல்யாணக்கட்டா HVC கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது. 50 ரூபாய் ரூம் கொடுக்கப்படக்கூடிய HVC கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே இந்த கல்யாணக்கட்டா பில்டிங் இருக்குது. HVC கெஸ்ட் ஹவுஸ், சப்தகிரி, கௌஸ்துபம் இந்த 3 இடங்களில் நீங்கள் முடிக்காணிக்கை கொடுக்குறீங்கன்னா அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அது கெஸ்ட் ஹவுஸஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்யாணக்கட்டா பில்டிங்ஸ். இங்கே நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் பாத்ரூம்ஸில் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனியாக அங்கங்கே நிறைய இடங்களில் திருமலையில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம குளிச்சு ரெடியாகிட்டு தான் தரிசனத்திற்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 9 இடங்களில் மேல் திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கான கல்யாணக்கட்டா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த 9 கல்யாணக்கட்டா இடங்களுக்கும் எப்படி ரீச் ஆகணும் என்ற கூகுள் மேப் லிங்க்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எந்த கல்யாணக்கட்டா பில்டிங் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ நீங்கள் அந்த இடத்திற்கு போய் முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் போய் ரீச் ஆகக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கல்யாணக்கட்டாஸ் இருக்குதோ அந்த கல்யாணக்கட்டாவில் நீங்கள் முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். கீழ் திருப்பதி ஆனாலும் மேல் திருப்பதி ஆனாலும் முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு காசும் நாம் கொடுக்க வேண்டாம். இலவசமாகத்தான் இந்த சேவையை TTD செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் முடிக்காணிக்கை கொடுக்கும்போது முடி எடுக்கக்கூடியவங்க ஏதாவது காசு கேட்டாங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே கொடுக்கலாமே தவிர்த்து அவசியமாக அவங்களுக்கு காசு கொடுக்கணும் என்பது கிடையாது. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே முடி எடுக்கக்கூடியவங்க காசு கேட்குறாங்கன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் சொல்கிறீங்க. நாம் விருப்பப்பட்டால் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல காசு கொடுக்கலாம். இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் TTD தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுவுமே சில பேர் 50 ரூபாய் கேட்டாங்க, 100 ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டாங்கன்னெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது தான்.
முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்களில் ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. இதற்கு முன்னாடி ஆதார் கார்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஆதார் கார்டு முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்களில் கேட்கறது கிடையாது. ஸோ ஆதார் கார்டு கல்யாண கட்டா இடங்களில் தேவைப்படாது. கல்யாண கட்டா பில்டிங்ஸ் உள்ள செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது. நம்முடைய செப்பல்ஸ் எல்லாம் கல்யாண கட்டா பில்டிங்ஸ் முன்னாடியே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம விட்டுட்டு தான் கல்யாண கட்டா பில்டிங் உள்ளே போகணும். ஒரு சில கல்யாண கட்டா பில்டிங்ஸ் உள்ளே என்ட்ரானதுமே வரிசையாக கவுண்டர்ஸ் இருக்கும். அந்த கவுண்டருக்கு போகிறதுக்கு க்யூவும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மொட்டை அடிக்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் இந்த க்யூவில் ஜாயின் பண்ணி அந்த கவுண்டர் பக்கத்தில் போய் நாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்லிப், அதாவது டோக்கன் வாங்கிக்கணும். கூடவே மொட்டை அடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பிளேடும் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப்பில் யார்கிட்ட நம்ம மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்ற நம்பர் இருக்கும். முடி எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. முடி எடுக்கக்கூடியவங்க உட்கார்ந்துருக்க இடத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம அவர்கிட்ட வெயிட் பண்ணணும். அவங்க அந்த பிளேடையும் டோக்கனையும் வாங்கிக்கிட்டு மொட்டை அடிச்சிருவாங்க. சப்போஸ் பூ முடி கொடுக்க விருப்பப்படுறீங்கன்னா இந்த கவுண்டரில் நம்ம அந்த டோக்கனோ பிளேடோ வாங்கணும் என்பது அவசியம் கிடையாது. பூ முடி கொடுக்க விருப்பப்படுறீங்கன்னா டைரெக்டாக முடி கட் பண்ணக்கூடியவங்க யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் பூ முடி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே கத்திரிக்கோல் வச்சுருப்பாங்க. கத்திரிக்கோளால் முடி கட் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்களில் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பார்பர்ஸுமே இருப்பாங்க. ஜென்ஸ்க்கு மொட்டை அடிக்கிறதுக்கு ஜென்ஸ் பார்பர்ஸ் இருப்பாங்க. லேடிஸுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு லேடிஸ் பார்பர்ஸ் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் சில மினி கல்யாண கட்டாஸில், அதாவது கெஸ்ட் ஹவுசஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்யாண கட்டாஸில் லேடி பார்பர்ஸ் சில நேரம் அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் ஜென்ஸ் பார்பர்ஸ்கிட்டே லேடிஸும் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.